கூட இது. சங்கீதம் 51 7வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஈசோப்பு, நம்மை ஈசோப்பினால் தேவன் சுத்திகரிப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, தாவீதுடைய ஏக்கம் இப்படி இருந்துச்சு, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லும்போது ஈசோப்பை குறித்த ஒரு அருமையான வெளிப்பாடு சங்கீதக்காரனாகிய தாவீதுக்குள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. பாருங்க, இது எந்த சமயத்தில் இந்த சங்கீதம் பாடப்படுகிறது அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 51 சங்கீதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே வேதம் தெளிவாக காண்பிக்கிறது. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்தவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அப்ப தன் பாவத்தை உணர்ந்தா. இதை குறித்த சத்தியத்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று தாவீது சொல்ல, அதற்கு மறுமொழியா நாத்தான், நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்று அவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் தாவீது பத்சேபாளிடத்திலே தவறுக்கு உட்படுகிற தவறான லட்சியான காரியத்தை நடப்பிக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 12வது அதிகாரத்தின் துவக்கத்தில் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் தாவீதுடைய பாவம் அங்கே எடுத்து காண்பிக்கப்பட்டு தாவீது மெய்யான மனம் திரும்புதலுக்குள்ளே வருகிற அற்புதமான சத்தியமும் காண்பிக்கப்படுகிறது. அதைத்தான் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையும் வெளிப்படுகிறது, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கும்படி செய்தார், உன் பாவம் நீங்க செய்தார். அப்போ தன் பாவத்தை தன்னுடைய வேதம் சொல்றது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 51 அதுதான். அவனுடைய பாவத்தை உணர்த்தி காட்டும் போது அவன் பாடின ஒரு அருமையான சங்கீதம் தான் இந்த 51வது சங்கீதம். ஆனால் இந்த தாவீது எதை ஏங்கினான்னு சொன்னா, ஈசோப்பை ஏங்கினார். ஈசோப்பு அது ஒரு விதமான சோப்பு அப்படி நினைச்சிடக்கூடாது. ஈசோப்பு என்று சொன்னால் அது ஒரு செடி. ஈசோப்பு அப்படின்னா அது என்னது? செடி. கருவாளி அப்படின்னு சொன்னால் கருவாளி மரம், கிச்சிலி அப்படிங்கிறது கிச்சிலி ஒரு மரம் இருக்கு. அதே போல் ஒலிவ மரம் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே ஈசோப்பு என்பது ஒரு செடி. தாவீதுக்கு ஏன் ஒரு செடியின் மேலே ஆவல்? தன் பாவங்கள் உணர்த்தப்பட்ட நிலைமையில் நிற்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் ஈசோப்பை ஏன் அவர் வாஞ்சித்தார்? தாவீது ஏன் ஈசோப்பை வாஞ்சித்தார்? அழகா சொல்றாரு, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி இங்கு தாவீது ஈசோப்புக்காக ஏங்குவதற்கான நோக்கம் என்ன? ஏன் ஈசோப்பை அவர் ஏங்கினார்? ஏன் ஈசோப்பின் மேல ஆவல் கொண்டவராய், ஈசோப்பு எனக்கு தேவை, ஈசோப்பினால் நான் கழுவப்பட வேண்டும், கர்த்தர் என்னை ஈசோப்பினால் கழுவ வேண்டும் என்று அவர் விரும்பினதற்கான காரணம் என்ன? அதைத்தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் 3 விசேஷித்த காரியங்களாய் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்பாக ஒன்று அறியணும். தாவீதுக்கு ஈசோப்பு தான் சுத்திகரிப்புக்கு ஏற்ற விதமாய் அக்காலத்தில் வெளிப்பட்டிருந்தது. ஆனால் நமக்கு சுத்திகரிப்பு எது தெரியுமா? எதனால நம்மளை ஆண்டவர் சுத்திகரிக்கிறாரு? அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே. நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எவ்வளவு நேர்த்தி எழுதப்பட்டிருப்பாருங்க. அப்ப சுத்திகரிப்புக்காக உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கிறதுக்கு
புதிய ஏற்பாட்டில் காண்பிக்கப்படுறது ஈசோப்பு அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அதுல எந்த மாற்று கருத்து இருக்கக்கூடாது. அப்ப ஏன் தாவீது ஈசோப்பை ஏங்கினார்? அப்ப அந்த ஈசோப்பு எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படி சொன்னா, புதிய ஏற்பாட்டு சத்தியத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளம் மறக்க கூடாது. ஏனென்றால் இரத்தம் தான் சுத்திகரிப்பு உண்டாகும். எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்தில் கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாதுன்னு இருக்கு. எபிரேயர் 9:22 கொஞ்சம் குறைய எல்லாம் எதனால தான் சுத்திகரிக்கப்படுமா? இரத்தத்தினால தான் சுத்திகரிக்கப்படும், இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இதைத்தான் லேவியராமத்தில் சொல்லும் போது, லேவியராமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அப்ப இந்த நாளிலே சங்கீதம் 51வது சங்கீதம் 7ஆம் வசனத்தை தான் நாம் அதை மையமாக வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். ஏன் தாவீது ஈசோப்பின் மேல தாகம் கொண்டார்? இன்னைக்கு இந்த சத்தியத்தை கட்டாயம் நம்ம அறிய வேண்டும். இதை வருகிற புதன்கிழமை சாம்பர் புதனா இருக்கனால எடுக்க நினைச்சிட வேண்டாம், அதுக்காக இல்லை. கட்டாயமா அந்த ஈசோப்பு குறித்த வெளிச்சம் கர்த்தருடைய சபைக்கு தேவை. ஏன் ஈசோப்பினால் சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியத்தை அவர் உணர்ந்தார்? ஏன்னா தாவீதுக்கு எல்லாமே தெரியும். அந்த காலத்தில் யூதர் சடங்காச்சாரத்தில் ஈசோப்பை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, விசேஷமாக 2 காரியங்களுக்காக பயன்படுத்துவாங்க. ஒன்று எதுக்காக அப்படின்னு சொன்னால், மருந்துக்காக பயன்படுத்துவாங்க. மெடிசினல் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசோப்புன்னா ஒரு சின்ன செடி தான். அந்த செடி அன்னைக்கு அந்த காலத்தில் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, மருந்துக்காக பயன்படுத்துவாங்க. இன்னொன்று மத சடங்குகளுக்காக பயன்படுத்துவாங்க. மத சடங்குல எதையாவது ஒன்று செடி, சில பூ எதையாவது வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வைக்கும்போது வாசனை உள்ள திரவியங்கள் வைக்கிற இடத்துல இந்த ஈசோப்பையும் வைப்பாங்க. அப்போ மத சடங்கு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கும் மருந்து சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கும் இந்த ஈசோப்பை பயன்படுத்துவது யூதருடைய வழக்கமாக இருந்தது. அப்போ இந்த ஈசோப்பு ஏன் ஈசோப்பினால தான் நான் சுத்திகரிக்கப்படணும், அப்போதான் நான் என்ன செய்வேன், சுத்தமாவேன்னு சொல்றார். சுத்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்திய 5வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ 51ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் தாவீதுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. கர்த்தர் என்னை ஈசோப்பினால சுத்திகரிச்சாதான் நான் என்ன ஆவேன், சுத்தமாவேன். அழகா சொல்றார், மீண்டும் சொல்றேன், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். இல்லைன்னா சுத்தமாக முடியாது. அப்ப இந்த ஈசோப்பு அவர் சொல்லும்போது எந்த இடத்துல அவர் ஈசோப்பை சொல்றாருன்னா, நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் வந்து தாவீதினுடைய பாவத்தை அவனுக்கு உணர்த்தி காட்டும் போது உணர்கிறார், ஈசோப்பின் மேன்மையை உணர்கிறார். ஏன்னா அவருக்கு முன்ன நாட்கள்லேருந்தே தெரியும். இப்போ நமக்கு நம்ம எப்படி தமிழ்நாடு அல்லது இந்த தமிழ்நாடு கிராமப்புறங்களில் உள்ள கலாச்சாரத்தின் அடிப்படையில் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறோமோ, அதே போல் நமக்கு அவருக்கும் தெரியும். உடலில் கொஞ்சம் உடல் வலி இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும். இஞ்சி அரைச்சி குடிச்சு, இஞ்சி வெள்ளைப்பிடிச்சி அரைச்சி குடித்தா கொஞ்சம் உடல் வலி நல்லா இருக்கும், கேட்கும் அப்படின்னு சொல்லி பாடப்புஸ்தகத்திலே படித்தோம். இல்லை, முன்னோர்கள் மூலமாக சொல்லப்பட்டு வந்தது. வயிற்றில் பூச்சி கிடக்கு அப்படின்னா வேப்பிலை அரைச்சி வெறும் வயிற்றில் குடித்தா சரியாயிருன்னு சொல்லி முன்னோர்களுடைய பாரம்பரியத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. இப்படி தான் ஒவ்வொன்றா ஏதாவது ஊரில் எதாவது எடுத்துனா அதுக்கு ஏதாவது ஒன்று தடவி போடுங்கன்னு சொல்லி, தடவி போட்டுறாதீங்க, ஏதாவது ஒரு இதை அரைச்சி அப்படி லேசாக தடவி விடுங்க, அல்லது வேப்பிலை தான் அரைச்சி போட்டுவிட்டா அதெல்லாம் 10 பேரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின் அடிப்படையில் சில காரியங்களை தொன்று தொட்டு செய்வது நம் மக்களுடைய வழக்கம். அப்போ அதே போல தான் தாவீதுக்கு ஈசோப்பை பற்றிய வெளிப்பாடு தெரியும், நமக்கு ஈசோப்பை பற்றி தெரியாது, அது நம்ம அப்படி சொல்ல போகிறது இல்லை. அப்போ தாவீது தன்னுடைய பாவம் உணர்த்தப்பட்ட போது தன்னுடைய நிலைமையை உணர்கிறார். ஏனென்றால் ஈசோப்பை குறித்து ஒரு 2-3 காரியங்கள் நம்ம சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம். நான் முதலாவது ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளுகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 12:22.
கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து பாருங்க. பாருங்க, அப்போ ஈசோப்புடைய கொழுந்துகளை எடுத்து தான் அந்த இரத்தத்தில் தோய்த்து அதை வச்சு தான் பூச சொல்றார். அப்போ இந்த ஈசோப்பு எதில் தான் முதல் முறை பைபிள்லேயே முதல் முறை ஈசோப்பு பயன்படுத்தப்பட்ட இடம் எங்கே தெரியுமா? பஸ்காவில் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதனால தான் சங்கீதக்காரனாகி தாவீதுக்கும் வெளிப்பாடு கிடைக்கி பஸ்காவுக்கு தான் நேராக ஓடுறார். பஸ்காவில் தான் அந்த ஈசோப்பு பயன்படுத்தப்பட்டது. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். அந்த சத்தியத்தை சரியா அறிந்து கொள்ளுங்கள். ஈசோப்பு எதற்கு அடையாளமா இருக்கிறது? ஆண்டவர் முதல் முறை எதுல பயன்படுத்துறாரு? இது தாவீதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன்னா பஸ்காவுடைய நியமம், நியாயப்பிரமாணத்தினுடைய முறைமைகள், அந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட பலிகளை பற்றிய முறைமைகள், பலிகளை குறித்த நியமங்கள், பண்டிகைகளை குறித்த நியமங்கள் எல்லாம் தாவீதுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும். யூத வழக்கத்தில் எல்லாவற்றையும் அவன் அறிந்து கரைகண்ட மனுஷன், எல்லாம் கரைகண்ட மனுஷன். அப்படிப்பட்ட இந்த மனுஷன் சொல்றாரு, ஈசோப்பினால் என்னை என்ன செய்யும்? சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். இந்த ஈசோப்பை முதல் முறை பைபிள் எந்த இடத்துல வெளிப்படுத்துன்னு சொன்னா பஸ்காவில் தான் வெளிப்படுத்தப்படுகிறது. நான் ஆரம்பத்தில் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது சபை அப்படிங்கிற பதம் முதல்ல ஒட்டுமொத்த வேதாகமத்திலேயே சபை அப்படிங்கிற பதம் எங்க தெரியுமா முதல்ல பயன்படுத்தப்படுது? இந்த யாத்திராமம் 12வது அதிகாரத்தில் தான். சபையார், சபை அப்படிங்கிற இந்த பதமே முதல் முறை ஒட்டுமொத்த வேதாகமத்திலேயே முதல் முறை பயன்படுத்தப்படுற இடம் ஆதியாமம் கிடையாது, யாத்திராகமத்தில் 12வது அதிகாரம். அங்கதான் எதை குறித்த நியமத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. பஸ்கா என்கிற நியமம். பிரியமானவர்களே, சத்தியத்தை அறியாமல் இருக்கக்கூடாது. இந்த பஸ்கா யார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அப்படியே ஒரு கையில் யாத்திராம் 12 கையில் வச்சுக்கங்க. அடிக்கடி கூட நான் சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 5:7 சொல்லுகிறது. பாருங்க எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். பஸ்கா யாரு தான்? கிறிஸ்து. பஸ்கானாலே நம்ம கிறிஸ்துன்னு சொல்றதை விட எப்படி சொல்லலாம் தெரியுமா? தேவ ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட கிறிஸ்துன்னு சொல்றது தான் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஏனென்றால் பஸ்கானால் என்ன தெரியுமா? ஆட்டுக்குட்டின்னு அர்த்தம். பஸ்கானாலே ஆட்டுக்குட்டி, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி, அது அடிக்கப்படுகிறது, அது ரத்தம் சிந்தப்படுகிறது. ரத்தம் பூசுதலான நியமத்துக்கு பேர் தான் பஸ்கா என்று அறியப்பட்டிருந்தது. அதனால தான் இயேசுவானவர் தேவ ஆட்டுக்குட்டியா இந்த பூமியில வெளிப்படுத்தப்பட்டா. எதுக்காக? உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நம்ம எல்லாருடைய பாவங்களுக்கும் தக்க தண்டனையையும் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவேதான் பிரியமானவர்களே, அவர் பஸ்காவாக அறியப்பட்டிருக்கிறார். அந்த நாட்களில் பாருங்க, யாத்திராமம் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் பஸ்காவாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்து சொல்லி அதை 10ஆம் தேதியிலே, முதல் மாதம் 10ஆம் தேதியிலே தெரிவு செய்து அதை 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து பிற்பாடு சாயங்காலத்தில் அதை என்ன செய்வாங்க? அடித்து அதுதான் பஸ்காவா, அதான் பஸ்காவா அன்னைக்கு ஆசரிக்கிறாங்க. பிரியமானவர்களே, அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த அடிமைத்தனத்திலிருந்தும் இஸ்ரவேல் ஜனம் விடுவிக்கப்படுகிறது என்பதை காண்பிக்கும் முகாந்திரமா. அப்போ புதிய ஏற்பாட்டில் அது எதை காண்பிக்க அப்படின்னு சொன்னால், நீங்களான எகிப்தில் போய் அடிமையா இல்லை, எழுத்தின்படி எகிப்தில் அடிமையா இருந்தவர்கள் அல்ல. எகிப்து என்கிற அடிமைத்தன வீட்டுக்கு ஒப்பாயிருக்கிற உலகத்திலே நீங்களும் நானும் அடிமைப்பட்டிருந்தோம். அந்த காலத்தில் எகிப்து சகலவிதமான ஆடம்பரங்களுக்கும், சகலவிதமான பெய்த்தனங்களுக்கும், சகலவிதமான விக்கிரக ஆராதனைகள், சகலவிதமான பாவ காரியங்களுக்கும் பெயர் பெற்றதாய் காணப்பட்டிருந்தது. அது இக்காலத்திலே உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. அப்ப நாமும் கூட உலகத்தாரோடு உலகத்தாராய் இந்த பூமியிலே ஜீவனம் பண்ணி கொண்டு வந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாய்.
அப்படிப்பட்ட நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேசித்து நம்ம எல்லாருடைய பாவங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தா. ஆகவேதான் ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, அப்ப யாத்திராமம் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பஸ்காவை பற்றிய நியமத்தில் தான் முதல் முறை ஈசோப்பு பயன்படுத்தப்படுகிறது. ஈசோப்பின் குழந்தைகளை எடுத்து அதை இரத்தத்தில் தோய்த்து நிலக்காலில் பூச சொல்லுகிறார். பஸ்காவிலே எது கலந்து விட்டது? பஸ்கா ரத்தம் அப்படியே இருக்கு, கெண்ணையில் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள இந்த ஈசோப்பு உள்ள முக்கி, வேற எதையும் வச்சு முக்கி பூச சொல்லலை, இந்த ஈசோப்பு தான் பயன்படுத்தப்படணும். அப்போ தாவீதுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, நிலையில் பூசப்படுறதில்லை, என் நிலையையே மாற்ற போகிற பரிசுத்தம் உள்ள ரத்தம் அந்த ஈசோப்பு. அப்போ தாவீதுக்கு அன்னைக்கு வெளிச்சம் இருந்துச்சு, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவே. எதில் இந்த நிச்சயம் இருக்கு தெரியுமா பிரியமானவர்களே? ஈசோப்பு பயன்படுத்தப்பட்ட முதல் பகுதி என்ன தெரியுமா? எதுக்காக தெரியுமா? சங்கரிக்கக்கூடிய தூதன், சங்கார தூதன் எகிப்து தேசத்தில் அப்படியே வருகிறார். மகா பெரிய சங்காரத்தினின்று தப்புவிக்கப்படுவதற்கு இந்த ஈசோப்பு அங்கே பஸ்கா இரத்தத்திலே அங்கே என்ன செய்யப்பட்டது என்றால் தோய்க்கப்பட்டது. உள்ளே முக்கி அதை அதில் அந்த இரத்தத்தை எடுத்து பூசுறாங்க. அப்போ இந்த ஈசோப்பு பயன்படுத்தப்பட்டதனுடைய முதல் நோக்கம் எதுக்காக அப்படின்னு கேட்டால், சங்காரத்துக்கு தப்புவதற்கு, அழிவுக்கு தப்புவதற்காக. அதை நான் முதலே சொல்லிட்டேன், தாவீது கிடைத்த வெளிச்சத்தை புதிய ஏற்பாட்டில் கொண்டு வரும்போது நம்மளை சுத்திகரிப்பதற்கு ஈசோப்பா அல்லது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக தான் அன்றைக்கு ஈசோப்பு முன்னிழலாக இருந்துச்சு. மறந்துடக்கூடாது, முன்னிழல். உடனே அதே ஈசோப்பை கொண்டு வரக்கூடாது. அவர் கேட்டதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்களும் நானும் விடுவிக்கப்படுவதற்கு முன்னிழலாக அல்லது ஒப்பனையாக தான் அன்றைக்கு ஈசோப்பு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய மகத்துவம் தெரியுமா? அவர் தாவீது தன் பாவங்களை எவ்விதமாக உணர்ந்தார் தெரியுமா? நான் செய்த என்னுடைய எல்லா பாவங்களும் எனக்கு மிகப்பெரிய சங்காரத்தை உண்டாக்குவதற்கு ஏதுவாக இருந்தது. அப்படிப்பட்ட சங்காரத்துக்கு நான் தப்ப வேண்டுமையானால் முற்பிதாக்களைப் போல, ஆதி பெற்றோரை போல நான் ஈசோப்பை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்கிற அவசியத்தை அவர் உணர்ந்தார். ஈசோப்பு வெளிப்படுத்தப்பட்டதின் நோக்கம் என்ன? முதல் முறையாக ஈசோப்பை தேவன் அறிமுகப்படுத்துகிறதனுடைய நோக்கம் என்ன? ஈசோப்பை பஸ்கா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தோடு கலந்து விடுவதற்கான நோக்கம் என்ன? அதோடு இணைப்பதற்கான நோக்கம் என்ன? பெரிய சங்காரத்திற்கு தப்புவிக்கப்படும்படிக்கு. பிரியமானவர்களே, சுத்திகரிப்பு இல்லை அப்படின்னா கெட் அவுட் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம எல்லாம் அவ்வளோதான், நம்ம எல்லாம் கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்றது போல நம்மளே இழந்துட்டோம் தான் அர்த்தம். we are losing ourselves அப்படின்னு கூட சொல்லலை, நம்மளே நாமே இழந்துகிட்டு இருக்கோன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, சுத்திகரிப்பு இல்லை அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அதனால தான் அப்படி விலையேறப்பெற்ற இரத்தத்தினால தான் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம்னு பைபிள் சொல்லுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரோமர் 5:9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கு. அது என்ன இப்படின்னு போட்டிருக்குன்னா, அதுக்கு முந்தின வசனத்தில் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க சொன்னது மட்டும் இல்லை, இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக. எகிப்தியர் எல்லாரும் கோபாக்கினில் மாட்டிக்கிட்டாங்க. எகிப்தியர் எல்லாரும், எகிப்திய குடும்பத்தில் உள்ள எல்லா தலைச்சன்கள் எல்லாம் அந்த கோபாக்கினில் சிக்கிக்கிட்டு. ஆனால் எந்த இடத்துல இந்த ஈசோப்பு கொழுந்து வைத்து அந்த இரத்தத்தில் தோய்த்து அப்படியே பூசினாங்களோ அவங்க குடும்பங்கள் மட்டும்தான் சங்காரத்துக்கு தப்பிச்சு. அதைத்தான் அவர் சொல்ல வர்றார். பாருங்க, எல்லா வசனம் ஆதாரத்தோடு சொல்கிறேன். அதுதான் அங்கே கொண்டு வர்றார். எப்படி அங்கே ஒரு சுத்திகரிப்பு, அதே போல் இங்கே ஒரு சுத்திகரிப்பு. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமை. இவ்வளோ அழகாக சொல்லப்படுவாங்க. இட்ஸ் மோர் கான்ஃபிடென்ட் that we will escape
த இட்டர்னல் டேம்னேஷன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பெரும் ஒரு அழிவுக்கு, நித்திய அழிவுக்கு தப்புவது நிச்சயம். இட்ஸ் வெரி செர்டைன், இட்ஸ் வெரி செர்டைன், இட்ஸ் வெரி ஷுவர் அப்படின்னு சொல்லலாம். அது இட்ஸ் மோர் கான்ஃபிடென்ட் தட் we will escape the eternal damnation. மிகப்பெரிய அழிவு, நித்தியமான அந்த அழிவு, அதுதான் அங்க காமிச்சு கொடுக்கிறாரு. அங்குள்ள தலைச்சன்கள் எல்லாம் அழிகிறது. அப்ப இந்த ஈசோப்பு குழந்தை யாரெல்லாம் பயன்படுத்தி பாருங்க, அந்த குழந்தை வைத்து அந்த ரத்தத்துல தோய்த்து யாரெல்லாம் பூசுறாங்களோ அது பஸ்கா ரத்தத்தோடு கலந்து விட்டது. அந்த அனுபவத்துக்குள்ள வர்றவங்க காப்பாற்றப்பட்டாங்க, கோபாக்கினிக்கு தப்ப முடியும். இதைத்தான் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கர் 5:9 தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் விழித்திருப்பவர்களாக இருந்தாலும் நித்திரை அடைந்தவர்களாக இருந்தாலும் நாம் எல்லாருக்காக அவர் மரித்தார் அப்படிங்கிற சத்தியத்தை நாம் தொடர்ந்து படிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ நம்மை தேவன் கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் எதுக்காக நியமித்தாரோ? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படுவதற்கென்று நியமித்தார். நல்ல இந்த இடத்துலேருந்து போகும்போது தயவுசெய்து ஒன்று நினச்சிக்கங்கண்ணே, கடைசியில் அம்மாமார் எல்லாருமே நல்லா கவனிச்சிக்கங்க. கடைசியில் அம்மாமார் நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நிச்சயம் இல்லை அப்படின்னா நம்ம கிறிஸ்தவர்களாக வாழ்றது பிரயோஜனமே கிடையாது. அப்படி ரத்தத்தினால கழுவப்பட்ட நிச்சயம் தேவை. அதுதான் பெரிய சங்காரத்துக்கு தப்பு வைக்கும். அதான் அங்கே அழகா சொல்றார். ரோமர் 5:9 மீண்டும் சொல்லுகிறேன். ரோமர் 5:9 சொல்லுது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. அவர் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டுட்டோம். அவர் இரத்தத்தை பெற்ற விசுவாசத்தினால நான் இனி பாவி கிடையாது. பாவியா இல்லை, அப்படி இரத்தத்தை பெற்ற விசுவாசத்தினால நான் இப்போ என்ன ஆயிருந்தேன்? நீதிமானாய் மாறுகிறேன். சத்தமா சொல்லுங்க, நீதிமானாய் மாறுகிறேன். இனி நான் பாவி இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்துட்டாரு. அப்படி இரத்தத்தினால நான் என்ன செய்யப்பட்டு விட்டேன்? நீதிமான் ஆகிவிட்டேன். அதனால தான் சொல்றாரு, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நிச்சயமே சொல்லிட்டார். எதன் மூலமா அந்த நிச்சயம்? அதனால தான் தாவீதுக்கு ஏங்குறார், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவே. மிகப்பெரிய சங்காரத்துக்கு தப்புவிக்கப்படுதலின் மேன்மையை அவர் உணர்ந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், நம்முடைய முன்னோர்கள் இந்த ஈசோப்பின் குழந்தை எடுத்தானே, அந்த ரத்தத்தில் தோய்த்து எல்லாத்தையும் இது பூசினாங்க. அப்போ இந்த ஈசோப்பினால் என்னை நானும் சுத்திகரிக்கப்படணும், இந்த ஈசோப்பினால் நான் சுத்திகரிக்கப்படணும். அந்த பஸ்கா ரத்தத்திலே, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே கலந்து விட்ட இந்த ஈசோப்பினால நான் சுத்திகரிக்கப்படணும், அப்பொழுது நான் சுத்தமாக. அப்போ தாவீது தான் செய்த பாவங்களை ஏதோ ஏனோதான் என்று சொல்லி பார்க்கல. தான் செய்த பாவங்களுக்கு ஏதோ மறுபெயர் கொடுத்து கொண்டு மழுப்பிக்கொண்டு அப்படியே வாழ விரும்பல. நாத்தான் தீர்க்கதரிசி பாவத்தை உணர்த்தின உடனே, அதுக்கு முன்னால் வரைக்கும் ஈசோப்பை குறித்த உணர்வு கிடையாது, தான் சுத்திகரிக்கப்பட வேண்டிய உணர்வு கிடையாது. நாத்தான் தீர்க்கதரிசி தன் பாவத்தை உணர்த்தின உடனே ஈசோப்பை குறித்த உணர்வு வருது. ஏன்னா பாவத்தை உணர்த்தின உடனே தான் அவனுக்கு தெரியுது, ஐயோ நான் மரணத்திற்கு பாத்திரவான். உண்மையா இல்லையா? நாத்தான் எப்படி பாவத்தை உணர்த்தினாரு? நீயே இந்த மனுஷன் எப்படி சொன்னாரு? ஐஸ்வர்யம் உள்ள ஒருத்தனுக்கு திரளான ஆடு மாடு இருக்கு, ஆடுகள் இருக்கு. ஒரு ஏழையான ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆடு தான் இருக்கு. அப்படி மகளை போல மடியில் படுத்து வளருது. வழிபோக்குவரத்தம் வர்றான், அவனுக்கு ஐஸ்வர்யமா தன்னுடைய ஆடுகளில் ஒன்றை பிடிக்க மனது இல்லாமல் எதை பிடிச்சி அடித்து சமையல் பண்ணி அவனுக்கு கொடுக்குறானா? அந்த தரித்திரனுடைய ஒரே ஒரு ஆடு இருக்கு, சின்ன ஆடு, ஒரே ஒரு செல்ல ஆடு, அதை அடித்து என்ன சமையல் பண்ணி கொடுத்தான். அப்போ தான் கேட்குறாரு, இவர் சொல்லி எடுக்கும்போது சொல்கிறாரு, அவன் இதுக்காக நாளத்தினையாக செலுத்தணும், அவன் இந்த காரியத்தை செய்தபடியில் அவன் மரணத்திற்கு பாத்திரன்னு சொன்னோன்னு தான் நாத்தான் உடனே அங்கே கதையிலிருந்து இப்போ இங்கே உள்ளே வர்றார், வாழ்க்கைக்குள்ளே வர்றார். நீயே இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யூ ஆர் த மேன் ஹூ இஸ் வர்தி ஆஃப் டெத். நீயே இந்த மனுஷன், மரணத்துக்கு பாத்திரனாகி இருக்கிற அந்த மனுஷன் நீதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால தான் தாவீதுக்கு பாவத்தை உணர்த்தும் போது, உங்களுக்கு புரியுதா? பாவத்தை உணர்த்தும் போது அவர் எதை உணர்ந்தார் தெரியுதா உங்களுக்கு? ஐயோ நான் செய்த பாவம் எனக்கு எதை வருவிக்கிறதுக்கு எதுவாக இருந்துச்சு? சத்தமாக சொல்லுங்க, மரணத்தை வருவிக்கிறதுக்கு எதுவாக இருந்துச்சு. இதை தான் அங்கே
எகிப்திலே நடந்துச்சு. ஈசோப்பை பயன்படுத்துகிற சூழல் எந்த சூழல் தெரியுமா? இதை பயன்படுத்தலைன்னா எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? சத்தமாக சொல்லுங்க, அழிஞ்சிருவாங்க. இதுதான் தேவ கட்டளை. இதை எடுத்து இதை எடுத்து என்ன செய்யணும்? அப்படியே பூசணும். இதை பண்ணலை அப்படின்னா எல்லாரும் மரணத்துக்கு பாத்திரவன்கள். அப்போ தாவீது முதற்கட்டமாக உணர்கிற அருமையான வெளிப்பாடு என்ன தெரியுமா? நான் மரணத்திற்கு பாத்திரன். நான் பைபிள் இருக்கிறதான் சொல்கிறேன். 2 சாமுவேல் 12 அதிகாரத்தில் தெளிவாக இருக்குது. தாவீதுக்கு நாத்தான் இப்போ எனது பாடம் காமிக்கிறதுக்கு இல்லை, அவனுடைய பாவத்தை உணர்த்துறதுக்கு அவர் காண்பிக்கிற அந்த படிப்பணி என்ன தெரியுமா? தாவீது மரணத்திற்கு பாத்திரன் அப்படின்னு அங்கே காமிக்க போகணும். உடனே சொல்றாரு, நான் கர்த்தருக்குவிரோதமாய் பாவம் செய்தேன். 2 சாமுவேல் 12:13 சொன்ன உடனே என்னாச்சு தெரியுமா? இவனை கொல்லுன்னு நினைச்சவர் இவன் என்ன சொல்றாரு? நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கும்படி செய்தார்னு சொல்றாரு. அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? அவனை கொல்லணும் தானே இருப்போம். நீங்கள் சொல்லுங்க, உண்மை தானே? வசனத்தின்படி சொல்லுங்க. நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கும்படி செய்து. இப்போ நீ மட்டும் ஒத்துக்கிடலை அப்படின்னா இந்த பாவம் உனக்கு எதை வருவிக்கிறதுக்கு இருந்துச்சு? மரணத்தை தான் வருவிக்க இருந்துச்சு. அதனால தான் சொல்லிட்டார், அந்த காரியத்தை செய்தபடி அவன் மரணத்துக்கு பாத்திரன். நீ தான் அந்த மனுஷன், மரணத்துக்கு பாத்திரவன் நீ தான். அப்போ அன்றைக்கும் எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களும் மரணத்துக்கு பாத்திரவான்கள் தான், எல்லாருமே மரணத்துக்கு பாத்திரவான்கள் தான். ஆனால் உண்மை அதுதான். ஏன்னா எல்லாரையும் ஆண்டவர் இந்த கீழ்ப்படியாமைகள் தான் வச்சார். ஆனால் யாரெல்லாம் இந்த பஸ்காவை அனுசரிக்காங்களோ அவங்க மட்டும் ஜீவனுக்கு உட்படுவாங்க, மற்றெல்லாம் அவுட், எல்லாமே அழிவுக்கு உட்படுவார்கள் சொல்லி தேவன் தீர்மானித்திருந்தார். ஆக பிரியமானவர்களே, இவர்களுடைய வீடுகளில் அந்த சங்காரம் ஏற்படவில்லை. காரணம் என்ன? தாவீதுக்கு ஒரு அறிவு இருந்துச்சு. இந்த ஈசோப்பு அந்த இரத்தத்தோடு பயன்படுத்தப்பட்டது, அந்த இரத்தத்தோடு இந்த ஈசோப்பு பயன்படுத்தப்பட்டது. உண்மையில் இந்த ஈசோப்பை நினைக்கும் போது, இந்த ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். ரெண்டாவது, இந்த ஈசோப்பு எதுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படி சொல்லி பார்த்தா தொடர்ந்து நாம் பார்க்கலாம். லேவிராமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கங்களேன். லேவிராமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 14வது அதிகாரம், லேவிராமம் 14வது அதிகாரம். அங்கே 4வது வசனத்தை, 4, 6 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது அங்கே ஈசோப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்காக இந்த ஈசோப்பு பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், குஷ்டரோகியாக இருக்கக்கூடிய மனுஷன் ஜனத்துக்குள்ளாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதாவது குஷ்டம் நீங்கிறதுக்கு கிடையாது, அதை கவனமாக கவனிக்கணும். குஷ்டம் நீங்கிறதுக்காக ஈசோப்பை பயன்படுத்தலை. குஷ்டம் நீக்கப்பட்டுட்டு அப்படின்னா அவனை சுத்திகரித்தா உள்ளே கொண்டு வரணும். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, 3ஆம் வசனத்தை பாருங்க. ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டம் பாருங்க, குஷ்ட வியாதி சொஸ்தமாயிட்டு என்று கண்டால், அவனுக்கு சுகமாயிட்டு சொஸ்தமாயிட்டுன்னு கண்டா அவன் டக்குன்னு உள்ளவான்னு சொல்ல முடியாது. அவனை உள்ள அங்கீகரிப்பதற்கு அவனுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. பாருங்க, சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதற்கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். அவன் ஈசோப்பு எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு தாவீதுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கரைச்சி குடித்தவர், அவருக்கு எல்லாமே தெரியும். அத்துப்படி சும்மா சொல்லுவோமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒருத்தர் காய்ச்சல் அடிக்கி எனக்கு ஒரு 1/2 கிலோ ஆப்பிள் பழம் வாங்கித்தாங்க, காய்ச்சல் சரியாருன்னு சொன்னால் சிரிப்பாங்க எல்லாரும். காய்ச்சல் அடிக்கி ஒரு காஃபி குடிக்க சரியாருன்னு சொன்னால் சிரிப்பாங்க. இப்போ ஆஸ்பத்திரி போகணும், இல்லை மாத்திரை எடுக்கணும், நிலவும்பு கஷாயம் குடித்தா உனக்கு சரியாகும் சொல்லுவாங்க. இப்படி சொன்னால் கேட்பாங்களா? இந்த அர்த்தம் இல்லாமல் யாரும் பேச போகிறதில்லை, அர்த்தத்தோடு தான் பேசுறது. அப்போ தாவீதுக்கு ஒரு அர்த்தம் தெரியும், ஈசோப்பை குறித்த விவரங்கள் தெரியும். உண்மை தானே? யாராவது வயிற்றில் கிருமி இருக்குது, வயிற்றில் பூச்சா இருக்குது, அதுக்கு யாராவது இஞ்சி குடிப்பாங்களா இல்லை வேப்பிலை குடிப்பாங்களா? வேப்பிலை தான் குடிப்பாங்க. அப்போ எதுக்கு எதை பார்க்கணுன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல தான் தாவீதுக்கு தெரியும், எதுக்கு எதை செய்யணும்னு சொல்லி தெரியும். யாரையாவது சோப்பை சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. சோப்பை எதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியும், சரிதானா? தண்ணி எதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியும். இதே போல தான். அப்போ தாவீதுக்கு நல்லா தெரியும் ஈசோப்பை அந்த காலத்தில் எதுக்காக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. யூதா வம்ச வழியில் யூதர்களுடைய பாரம்பரியத்தில் எதுதான் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா, குஷ்டரோகியானவன் சுகமாகிறதுக்கு இல்லை, அவனை உள்ள அங்கீகரிப்பதற்காக இந்த ஈசோப்பை பயன்படுத்தப்பட்டது. அதனால தான் அவர் இந்த ஈசோப்பை வாஞ்சிக்கிறார்.
என்ன அப்படின்னா பாருங்க பிரியமானவர்களே, இந்த குஷ்ட ரோகம் உள்ளவங்களை அந்த காலத்தில் பாளையத்துக்கு புறம்பே தள்ளிடுவாங்க. அவங்க உள்ள என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது, வரக்கூடாது. அவங்கள பழிச்செல்லாம் உள்ள வர முடியாது, உள்ளவே வர முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அங்கீகரிப்பதற்காக இந்த ஈசோப்பு பயன்படுத்தப்பட்டது. நல்ல கவனிங்க. அப்போ நமக்கு என்ன ஒரு வெளிச்சத்தை தேவன் தர்றார் அப்படின்னு சொன்னால், பொதுவாக இந்த குஷ்டரோகம் உள்ள மனிதர்களை பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்படலை அப்படின்னா அவங்க பாளையத்துக்கு புறம்பே ஒன்றும் இல்லாமல், அதாவது பயனற்ற பாத்திரங்களாக, மனுஷ சஞ்சாரம் இல்லாமல் சும்மா அப்படியே விடப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில தான் கிடக்கணும். அவர்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எல்லாருக்கும் என்ன இருக்கும் தெரியுமா, அவங்க உள்ள அங்கீகரிக்கப்படலைன்னா அவன் குஷ்டரோகி தான் நினைப்பாங்க. இந்த ஈசோப்பு கொண்டு வரும்போது இல்லை அவன் குஷ்டம் நீங்கிடுச்சு, அதான் அந்த ஈசோப்பு வெளிப்படுத்தும். அவன் குஷ்டம் நீங்கிட்டு இப்போ அவனை சுத்திகரித்து உள்ளே கொண்டு வரணும். அப்போ இந்த அந்த அதுதான் அவர் தாவீது சொல்றாரு, உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து என்ன செய்யாதிரும், எடுத்துக்கொள்ளாமலும் வரும். அதை விட மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றாரு, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். தேவனுடைய பாளையம் அப்படி சொல்லும்போது தேவன் உலாவி வருகிற இடம். உபாகமத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் என்ன செய்கிறார், உலாவி வருகிறார், உலாவி கொண்டிருக்கிறார். ஆகினால் உன் பாளையம் எங்கே எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்க இடம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் உலாவி வர்ற இடம் எது, பாளையத்துக்கு உள்ள, பாளையத்துக்கு வெளியில் இல்லை, பாளையத்துக்கு உள்ள. அது மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள், அவளுடைய வாசஸ்தலம் எங்கே தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாளையத்துக்கு உள்ள. அந்த காலத்தில் எப்படி பாளையம் இறங்க சொல்லுவார்னா, இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் தியானிச்சுக்கங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் தியானிச்சு பாருங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நடுவில், பாளையத்துக்கு நடுவில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, அதாவது ஆசரிப்பு கூடாரம் இருக்கணும். அதை சுற்றிலும் 4 திசையில் 3 கோத்திரங்கள் பாளையம் இறங்கியிருப்பாங்க. 3 கோத்திரங்களாக என்ன செய்வாங்க, பாளையம் இறங்கியிருப்பாங்க. இது நான் சொல்கிறது எல்லாமே என்னாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் தியானிச்சு பாருங்கள், வீட்டில் போய் உட்காந்து வாசிச்சு பாருங்கள். 3 கோத்திரங்களா, கிழக்க 3 கோத்திரம், மேற்க 3 கோத்திரம், வடக்க 3 கோத்திரம், தெற்க 3 கோத்திரம் சொல்லி 12 கோத்திரத்தார் எதை சுற்றியில் உட்காந்துருப்பாங்க தெரியுமா, ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி உட்காந்துருப்பாங்க. கர்த்தருடைய அதை உடன்படிக்கை பெட்டியை சுற்றி அப்படி உட்காந்துருப்பாங்க. அதுதான் பாளையம். அப்போ பாளையத்துக்குள்ள அப்படி சொல்லும்போது தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள உறவு. பாளையத்துக்குள்ள தான் பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாளையத்துக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஆராதனை உண்டா, பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறவங்களுக்கு ஐக்கியம் உண்டா, எதுவுமே கிடையாது. அதாவது they are completely isolated from the society அப்படின்னு தான் அர்த்தம். from the city they are completely isolated அப்படின்னு சொல்லலாம். அல்லது they are completely or totally excommunicated அப்படின்னு சொல்ல முடியும். from the congregation அவங்க முற்றிலுமா சபையாருக்கு தூரமாய் விலக்கப்பட்டவர்கள், அவ்வளோதான். எக்ஸ்கம்யூனிகேட்டட் அப்படின்னு சொல்லலாம். எந்த கனெக்ஷனும் இருக்காது. இப்போ அதுதான் பார்க்குறாரு, தனக்கும் தேவனுக்கும் இடையில உறவு தேவை. எந்த அளவுக்கு இந்த ஈசோப்பை வாஞ்சிக்கிறார் பாருங்க. இந்த ஈசோப்பினுடைய நோக்கமே என்ன தெரியுமா, அந்த 2வது பயன்பாடை நீங்கள் கவனிச்சு பாருங்க. ஒரு மனுஷனை பரிசுத்த நகரத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு, அந்த பாளையத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு, பரிசுத்த தேவனோடு இணைப்பதற்கு. சும்மாலாம் வர முடியாது. நான் யாரையும் பார்க்கல, நான் வெறுமனே நான் ஆசிரியப்பு கூடத்துக்குள்ள தான் போக போகிறேன், பேசவே முடியாது. உள்ளே நீ வர முடியாதுன்னா அப்புறம் ஆசிரியப்பு கூடத்தில் போனால் அவ்வளோதான், கொன்னே போட்டுருவாங்க. அவங்களுக்கு புரியுதா தாவீது எதை ஏங்குறாரு பார்த்தீங்களா? இன்றைக்கும் நம்ம பாருங்க, முழு பூசணிக்காவை சோத்தில் போட்டு மறைக்கிற கதையில் பாவம் நல்லா செஞ்சுட்டு நான் இங்கே செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 சொல்லி சொல்கிறாங்க. எந்த ஆண்டவருக்கு சொல்கிறாங்களோ தெரியல. பிரியமானவர்களே, தாவீது பாவம் செய்தது மட்டும் இல்லை, அது பாவம் உணர்த்தப்பட்ட போது ஈசோப்பை ஏங்குகிறார். நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் இருக்கணும். பாவம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே சொல்கிறேன், sin undoubtedly separates us from God. தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது. பாவம் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது. அதான் முதல் கட்டத்திலே பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் அங்கே தவறுக்கு உட்பட்ட பிற்பாடு அவங்களால தேவ சத்தத்துக்கு முன்னால் நிற்க முடியல. அவங்க தேவ சத்தத்தை கேட்காங்க, ஓடி ஒளியிறாங்க. உண்மையா இல்லையா?
அப்போ பாவத்தினுடைய விளைவு என்ன? நீங்கள் படிக்கணும். பாவத்தினுடைய விளைவு வேறு ஒன்றும் இல்லைங்க. பாவத்தினுடைய விளைவு தேவனுக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய பிளவு உண்டாகும். செப்பரேஷன் ஃப்ரம் காட், அதுதான் உண்மை. செப்பரேஷன் ஆஸ் a result of sin, as a result of every sin. அது எதை உண்டாக்குது தெரியுமா? இட் மேக்ஸ் a rift அப்படின்னு சொல்லலாம். இட் மேக்ஸ் a rift or crack in the fellowship or in the relationship between God and us. நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற உறவிலே பிளவை ஏற்படுத்துகிறது, விரிசலை ஏற்படுத்துகிறது. ஆகவே தான் தாவீது வாஞ்சிக்கிறார். என்ன? தன்னுடைய தவறை உணரும் போது ஈசோப்பினால் சுத்திகரிக்கப்படணும். ஏனென்றால் அது அவர் வாஞ்சிக்கிறார். அதனால தான் சொல்றார் பார்த்தீங்களா, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் சொல்றார் பாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் தான் செய்த பாவத்தினால அவர் சமூகத்தை விட்டு தள்ளுறதுக்கு ஏதுவாக தான் இருந்தார். இப்போ ஈசோப்போடைய இருதயம் வாஞ்சிக்கி, நான் தேவனை விட்டு விலகிடக்கூடாது, ஐயோ நான் செஞ்ச தவறு நிமித்தமா தேவனுக்கு எனக்கு இடையில இந்த உறவு சரியா இல்லையே. அவ ஈசோப்பு எதுக்காக கொண்டு வரப்படுகிறது? பரிசுத்த நகரத்துக்குள்ளே நீ வரலாம், பரிசுத்தவான்களோட ஐக்கியப்படலாம், தேவனை இன்னும் அனுபவிக்கலாம், தேவ உறவிலே நீ மகிழ்ந்து கலிகூறு. ஈசோப்பை வாஞ்சிக்கும் தாவீது, ஈசோப்பை வாஞ்சிக்கும் தாவீது ஏன் பெரிய சங்கார அழிவுக்கு தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்தார். இன்னைக்கு உணர்வே கிடையாது. விக்கிரக வழிபாடு செய்கிறாங்க, உணர்வு கிடையாது. நல்ல நாடகம் சினிமா உட்காந்து பார்க்குறாங்க, உணர்வே கிடையாது. ஐயோ நான் மரணத்துக்கு பார்த்துருவான்ங்கிற உணர்வு இருக்குதா? இல்லை. அதில் என்ன இருக்குது? பைபிள் வாசிக்கலாம், சினிமாவும் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தாங்க. இன்னைக்கு எவ்வளோ சர்வ சாதாரணமாக இருக்குது பார்த்தீங்களா? தாவீதை போல உணர்வடையணும் பிரியமானவர்களே. ஈசோப்பை வாஞ்சிக்கும் தாவீது, அதை அறிந்து கொள்ளுங்கள். பொய் தானே, ஒரு 4 பொய்யில் என்ன இருக்க போகுது? ஒரு பொய் பேசுகிறது, இவங்களை மன்னிக்காம விடுறது. நான் சொல்றேன், பாவத்தை நீங்க தயவுசெய்து பெலிட்டில் பண்ணாதீங்க. அதாவது அதை சாதாரணமாக இடப்படாதீங்க. பெலிட்டில் அப்படின்னா அதாவது டு மேக் சம்திங் அன்இம்பார்ட்டன்ட், அதாவது அதை அதிக முக்கியத்துவம் இல்லை, அதுக்கு இல்லை சாதாரண இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சாதாரணமாக எண்ணுவது. ஒரு பொய்யில் என்ன இருக்கு? 1000 பொய் சொல்லியும் ஒரு கல்யாணத்தை நடத்தலாம்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அது எப்படி ஆக்கிட்டாங்க தெரியுமா? அது 1000 பொய் சொல்லி, அந்த காலத்தில் இந்த வழக்க சொல்லுவாங்க, 1000 பேர்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லுவாங்கள்ல, அதான் 1000 பொய் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 இடத்துல போ அப்படின்னு சொல்லுவாங்க, 1000 பேர்கிட்ட போ அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 பேர்கிட்ட போய் சொல்லி திருமணத்தை நடத்துன்னு சொல்லி தான் 1000 பொய் சொல்லி திருமணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1000 பொய் அப்படிங்கிறது இப்போ பொய்ங்கிறது பொய் ஆகிட்டு, இப்போ 1000 பொய் சொல்லி திருமணத்தை நடத்தலாம்னு சொல்லி எவ்வளோ அட்டுழியங்கள் பாருங்க. இஷ்டத்துக்கு பொய் தான், இஷ்டத்துக்கு கெட்ட வார்த்தை தான், இஷ்டத்துக்கு மற்றவங்களை மன்னிக்க முடியாத ஒரு சுபாவம். நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, இங்கே வர்ற ஒரு 20 பேராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பணும். சத்தியத்தை அறியாதனால தான் இன்னைக்கு பயங்கர பிரச்சனை. தாவீது ஏன் ஈசோப்பை விரும்புகிறார்? அறிந்து கொள்ளுங்க, பெரிய அழிவுக்கு தப்புவிக்கப்பட வேண்டும். நான் செய்த பாவம் எனக்கு மரணத்தை வருவிக்கிறதுக்கு எதுவாக இருந்தது? நாத்தான் தெளிவாக சொல்லிட்டாரு. அதனால தான் நாத்தான் சொன்னதுக்கு அப்புறம் ஈசோப்பை வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் அந்த ஈசோப்பை அன்னைக்கு ஆக்கினைக்கு தப்பும்படியாய், சங்காரத்துக்கு தப்பும்படியாய், மரணத்துக்கு தப்பு வைக்கும்படியாய் இந்த ஈசோப்பு பயன்படுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு ஈசோப்பினால் நான் சுத்திகரிக்கப்படணும். அப்பொழுதுதான் நான் மரணத்துக்கு தப்ப முடியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்ன எனக்கு தெளிவாக தெரிஞ்சிட்டு, நான் செய்த பாவங்களை எங்கே கொண்டு போகும்? பாவத்தின் சம்பளம், சத்தமாக சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் சொல்லி அவருடைய இரத்தத்தை பெற்றுகிற விசுவாசத்தில் நமக்கு நித்திய ஜீவன். அதனால தான் ஈசோப்பு இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தோடு இணைக்கப்படுது. டிப்ட், சோக்ட், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. Hyssop was soaked with the blood of the Passover. பஸ்காவின் இரத்தத்திலே இது முழுவதும் நனைந்து விட்டது. அந்த இடத்து அந்த ஈசோப்பு வாஞ்சித்து நிற்கிறார். இஷ்டம் போல பேசுறோம், இஷ்டம் போல பார்க்குறோம், இஷ்டம் போல, அதுக்கெல்லாம் சபை கிடையாது. அப்படி ஒரு சபை நாங்கள் நடத்தவே மாட்டோம். எதுக்காக கூடி வரோம் தெரியுமா? வாழ்ந்தா பரிசுத்தம் வாழணும், கண்களில் பரிசுத்தம், வாயின் வார்த்தைகளை பரிசுத்தம். ஒருவேளை பாவமே வந்தால் கூட
தடுமாற்றமே இருந்தால் கூட என்ன உணர்வுன்னு தெரியுமா? ஐயோ, இந்த பாவத்தினால எனக்கு மரணம் அல்லவா சம்பவிக்கும். நான் அதை உணர்ந்து ஆண்டவரே நீ சுத்திகரியும். தாவீது உணர்ந்தாரே. ரெண்டாவது என்ன உணர்றார் பார்த்தீங்களா? நான் உள்ள வந்துடணும். எங்க? பாளையத்துக்குள்ள வந்துடணும், ஐக்கியப்பட்டுறணும். தேவனுக்கு எனக்கு இடையில இருக்கிற உறவு முக்கியம். ஏனென்றால் பாளையத்துக்கு உள்ள பரிசு ஆவியானவர் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறா. நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்முடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் பார்த்தா சில தவறை தொடர்ந்து செய்யும்போது ஒரு நாள் 2 நாள் அந்த பாவத்திலே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்புலேயே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கசப்போ அல்லது ஏதோ ஒரு காரியம் தவறு செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தவறை அறிக்கை செய்து விட்டு விடுறதுக்கு முன்னால் வரைக்கும் நம்மளால் தேவனிடத்தில் சரியாக உறவாட முடியாது. சரியாக உறவாடவே முடியாது. அதனால தான் ஏசாயாவுக்கு ஆண்டு வெளிப்பாடு கொடுக்கிறார். ஏசாயா 59வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது, இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கரம், அவருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லையா, ஆனால் உங்கள் அக்கிரமங்களும் பாவங்களும் தான் அவங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே என்ன செய்யுது? பிரிவினை உண்டாக்குகிறதா. அப்போ இணைய முடியல. பாளையத்தில் இருக்கிற கர்த்தரை, ஏன்னா பாளையத்துக்குள்ள தான் இருக்கிறாரு. ஏன்னா பைபிள் சொல்லுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரம் 35ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். பாருங்க, மகாராஜாவினுடைய நகரமா அறியப்பட்டது எருசலேம், பாளையம். தேவனோடு உறவாடணும். தாவீது எல்லையில் வெளியே நின்றுக்கிட்டு அப்படியே போராடுறாரு. ஈசப்பை கொண்டு வாங்கப்பா, எப்படியாவது அங்கீகரிக்கப்படணும். என்ன பாவ செய்து, ஏன்னா அந்த இடத்துல அவர் இருக்கும்போது எதை உணர்றாருன்னா, தனக்கும் தேவனுக்கு இடையில ஒரு பிளவு இருக்கு, சரிப்படுத்த வேண்டும். தேவனுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற உறவு, பரிசுத்தவான்களுக்கும் நமக்கு இடையில இருக்கிற உறவு. ஆரம்பத்தில் நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அடுத்து நான் கை வைக்கிறது எதில் கைப்பேன் தெரியுமா? தேவ பிள்ளைகளுக்கும் எனக்கு இருக்கிற ஐக்கியத்தை தான் முதல்ல உடைப்பேன். வியாழக்கிழமை தோறும் கூடி ஜோம் பண்ணுவோம். ராக்காலத்தில் நைட்டு 10 மணிலேருந்து 2, நைட்டு 10லேருந்து 4 ஏதாவது அப்படியே ஜோம் பண்ணிகிட்டு இருப்போம். ரொம்ப நல்லா இருக்கும். நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த நைட்டு அன்னைக்கு அங்கே ஐக்கியம் கட்டாயிரும். உண்மை சொல்கிறேன், அங்கே ஐக்கியப்பட முடியாது. ஏன்னா நான் பாளையத்துக்கு புறமே போயிட்டேனே. இப்போ பாளையத்துக்கு நான் உள்ளே வரணும் அப்படின்னா இந்த ஈசோப்பை வாஞ்சிக்க. அப்போ நான் எழுத்தின்படி ஈசோப்பை வாஞ்சிக்கணுமா? அப்படி சொல்லலை. அப்படி என்ன தவறு ஏற்பட்டதோ உடனே நான் எதற்காக நான் ஏங்கணும் தெரியுமா? ஆண்டவரே, தாவீதுடைய ஏக்கத்தை நான் பார்க்குறேன். அந்த ஏக்கத்தினுடைய பின்னணி என்ன? அந்த ஏக்கத்தில் மறைந்திருக்கிற காரியம் என்ன? ஐயோ, நான் எனக்கும் தேவனுக்கு இடையில இருக்கிற உறவு எவ்வளோ அவசியம். அந்த உறவை நான் வாஞ்சிக்கிறேன். நீங்கள் தப்பு செஞ்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பாருங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு இது கைவந்த கலையாகிடுச்சு. இப்போ எவ்வளோ பாவம் செய்யணும். வறுமை கூட பேசிட்டு வர்றேன். ஏன்னா குடும்பத்திலே சாட்சி இல்லை. ஆனால் சிலலாம் சபை நடத்துகிறாங்க பாருங்க, சாட்சியே இல்லை. நம்மளை 1000 பேர் பகைக்கலாம், அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நம்ம தான் யாரையும் நினைச்சக்கூடாது, ஒருவரை கூட இதயத்தில் பகைக்கக்கூடாது. நம்மளை 1000 பேர் இல்லை, 1,00,000 பேர் கூட இன்றைக்கும் பகைச்சு தான் இருக்காங்க. இந்த ஏரியாலே நமக்கு பகைப்பு இருக்க தான் செய்யுது. சந்தோஷமாக போய்கிட்டே இருக்கும். எதுவுமே பெரிய சந்தோஷம், இழிவான ஆதாயத்துக்காக ஒரு சனப்பொழுது கூட நாங்கள் இங்கே கிடையாது. இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போக முடியாட்டாலும் பிரச்சனை கிடையாது. தேவன் குடும்பத்தை நடத்த போதுமானவர். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக ஆயத்தமாக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தைரியமாக தான் துணிஞ்சு தான் வந்திருக்கிறோம். எதுக்கு இதை சொல்ல வர? நான் பிரியமானவர்ல, தேவனுக்கும் நமக்கு இடையில இருக்கிற உறவு பாதிக்கப்பட்டுறக்கூடாது. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும் என்று வேதம் சொல்லுது. அப்போ தேவனுக்கும் நமக்கு இடையில இருக்கிற உறவை பாருங்க. அதனால தான் சங்கீதக்காரன் தொடர்ந்து பேசும்போது சொல்றாரு, நீ பலியை விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அதுக்கப்புறம் தான் எதுக்குள்ளே வர்றாரு? எருசலேமின் மதில்களுக்குள்ளே வர்றார். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் என்ன பாருங்க, சங்கீதம் 51 உங்களுக்கு நல்ல அத்துப்படியே அழகாக பார்க்காமலே சொல்லிடுவீங்களே. அங்கே சங்கீதம் 51 16, 17 பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த தேவனுடைய விருப்பத்தை அவர் உணர்றார். நம்ம 15ஆம் வசனத்தை ஈஸியாக சொல்லியிருந்தோம், ஆண்டவரே என் உதடுகளை திறந்தாலும் அப்பொழுது என் வாய், அதான் வழக்கமாக சொல்லிடுவோமே, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும்
அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். இதெல்லாம் வழக்கமாக சொல்லிடுவோமே. ஆனால் பாருங்க, இது என்ன அர்த்தம் அப்படின்னா, பாருங்க 18ஆம் வசனத்தில் சீயோனை பற்றி கொண்டு வந்துட்டார். சீயோன்கிறது வேற ஒன்றும் இல்லை. சீயோன்கிறது ஒரு இடம். அது ஆளுக்கு அடையாளமும் சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு இல்லை. ஏன்னா சீயோனில் வாசம் பண்ணுகிற குமார்த்திகளுக்கு பேர் சீயோன் குமார்த்திகள். அப்படிதானே அர்த்தம். அதே தான் அங்கே சொல்கிறார். சீயோன் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. எப்போ இந்த இதுக்குள்ளே வர்றாருன்னா, சீயோன் எருசலேம்ங்கிற இடத்துக்கு வர்றாருன்னா முதல்ல இந்த ஈசோப்பை வாஞ்சிக்கணும். அப்போ தேவனுக்கும் நமக்கு இடையில இருக்கிற அந்த உறவுக்கு பாருங்க, எருசலேமின் மதில்கள் கட்டி எழுப்பப்படணும். அது இடிக்கப்பட்டு கிடக்கு. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. சீயோனுக்கும் அது பிரியத்தின்படி நன்மை செய்து எருசலேமின் நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, பலிபீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் சொல்றாரு. இப்போ எங்க போயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, சீயோன் எருசலேம், அதுக்கப்புறம் ஆசரிப்பு கூடாதுக்குள்ள வந்துட்டாரு. அங்கே பிரகாரத்தில் இருக்கல, வெளியில் இருக்கு பாருங்க பலிபீடம், அங்கே வந்துட்டார் பார்த்தீங்களா. அப்போ அங்கீகரிக்கப்படாத இடத்துல இருக்கிறாரு. இப்போ ஈசோப்பை வாஞ்சித்து இப்போ தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தி தேவ உறவுக்காக வாஞ்சிக்கிறார். உடைய பரிசுத்தாவின் இடத்துல எடுத்துக்கொள்ளாதிரும், உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும், உற்சாகமான ஆவியை தாரும். இதெல்லாம் வாஞ்சித்து 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 உள்ளே வந்து கடைசியில் இப்போ எருசலேம் மதிலை கட்டியிருங்க அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டார் பாருங்க. சீயோனுக்குள்ளே எருசலேமின் மதில்களுக்குள்ளே பலிபீடத்துக்குள்ளே வந்தாச்சு. அந்த வெளிச்செல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கு. தேவனுடைய ஏக்கத்தை பார்த்தீங்களா. அதுக்காக தான் பிரியமானவர்களே தாவீது இந்த ஈசோப்பை வாஞ்சிக்கிறார். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிற காரியம், இந்த ஈசோப்பினுடைய மேன்மை இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்னாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம். இந்த ஈசோப்பை நீங்கள் புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். அந்த ரத்தத்தில் துவைக்கப்படுற காரியங்களை நீங்கள் புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்க முடியும். எபிரேயர் புஸ்தகத்தில் இருக்கு, நான் இல்லை நான் சொல்லலை. இப்போ அதெல்லாம் குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஈசோப்பின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்வோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே தீட்டுப்பட்டவன் சுத்திகரிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. 6ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 19:6. அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன். பாருங்க, அப்போ இது எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, இது ஒரு விதமான சுத்திகரிப்புக்காக. யாராவது தீட்டுப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள சுத்திகரிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட காரியங்கள் அன்றைக்கு செய்யப்பட்டது. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அப்போ தீட்டுப்பட்டவங்க சுத்திகரிக்கப்படணும். அதுக்காக தான் தீட்டு, எந்த தீட்டு வந்தாலும் சரி, அந்த தீட்டை சுத்திகரிக்கிறதுக்காக இது கொடுக்கப்பட்டது. விசேஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் பாருங்கள், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 3ஆம் வசனம். அதை எலெயாசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்பு கொடுங்கள், அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன், அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது. அப்பொழுது ஆசாரியனாகிய எலெயாசார் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக 7 தரம் தெளிக்க கடவன். அதுக்கப்புறம் அந்த கிடாரியை சுட்டரிக்கிறாங்க. 7ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன். ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அப்போ இது எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா, ஆசாரியன் செய்ய வேண்டிய, அதாவது தீட்டை கழிக்கிற ஒரு முறைமை, தீட்டை அப்புறப்படுத்துகிற ஒரு முறைமை. அப்போ இது எதை காண்பிக்குன்னு உங்களுக்கு ஓப்பனாக சொல்லியிருந்தேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிக்கடி என்னென்னா, அப்பப்போ இந்த ஏதாவது ஒன்று டச் ஆயிடுது, தீட்டுப்பட்டுருது. தீட்டுன்னா உடனே நம்ம நினச்சிடக்கூடாது. தீட்டுங்கிறது எப்படி நம்ம அதை அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் லேசாக ஒரு பிரேதத்தை தொட்டு, செத்த பிரேதத்தை தொட்டு தான் தீட்டு அந்த காலத்தில். அது மட்டும் இல்லை, பெண்கள் ஒருவேளை ஒரு தலை குளிச்சிருக்கும் போது அவங்கள தொட்டு அன்றைக்கி தீட்டு. அப்படிலாம் நிறைய இருக்குது தீட்டு. பல காரியங்கள் தீட்டு. அசிங்கத்தில் ஏதாவது தொட்டுட்டு அது தீட்டு. இப்படி பயங்கரமான தீட்டுலாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. தொட்டுட்டாலே தீட்டு. இது எதை காண்பிக்க அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு சில நிமிஷம் தான் நான் முடிச்சிருவேன். ஆகாய் புஸ்தகத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்பினீங்கன்னா, ஆகாய் 2வது அதிகாரத்துக்கு வேதத்தை எடுங்களேன். ஆகாய் 2வது அதிகாரத்தில் எவ்வளோ அழகாங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2வது அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் பேசுகிறார். 10ஆம் வசனத்திலேருந்து பேச ஆரம்பிக்கிறார். ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே, ஆகாய் 2:11 பாருங்க, தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தை ஆகிலும். கேள்வி கேட்கார் ஆசாரியன், கேள்வி கேட்கார் பாருங்க. தன் வஸ்திர தொங்கல் பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கான். எதில்? வஸ்திரத்தின் தொங்கல்ல. பார்த்துக்கங்க, வஸ்திரத்தின் தொங்கல்ல என்ன? வஸ்திரம் தொங்கிட்டு இருக்கு.
அதில் பரிசுத்த மாம்சத்தை கட்டி ஒருத்தன் கொண்டு போய்கிட்டு இருக்கான். அப்போ எப்படி வரும்? ஆடிக்கிட்டே வரும், அப்படி தானே? வஸ்திர தொங்கல்லாம் அது ஆடிக்கிட்டே வரும், அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தொங்கலில் கிடக்கிறது சொல்கிறார் பாருங்க, அது போகையில், அது கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தை ஆகிலும் சாதத்தை ஆகிலும் திராட்சரசத்தை ஆகிலும் எண்ணெயை ஆகிலும் மற்ற எந்த போஜன பதார்த்தத்தை ஆகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாக இருக்குமா என்று கேட்டார். உடனே அது சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே 12 சொல்கிறாங்க அது பரிசுத்தம் ஆகாதுன்னு சொன்னாங்க. 13 வசனத்தை பாருங்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டால் அதற்கு ஆசாரிகள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். உடனே சொல்கிறாரு, அப்பொழுது ஆகாய் அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ உங்களுக்கு புரியுதா? தீட்டுப்படுறவங்க ஆகாய் 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் 14 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ எதுக்கு எப்படி தீட்டுப்படுறாங்கன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? உங்களுக்கு அப்படியேன்னு சொல்லிட்டார். 14 பாருங்க. அப்பொழுது ஆகாய் அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள். அவருடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதா எதுக்கு இந்த தீட்டை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, மாய்மாலமான வாழ்க்கை. அவர் சமூகத்தில் தான் இருக்காங்க, ஆனால் ஒன்றும் செய்யாத, ஒன்றும் தெரியாதது போல தீட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அதான் அவர் கேட்குறாரு, பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகும்போது அது பிணத்தை தொட்டுன்னா அது தீட்டாகுமான்னு கேட்கார். பார்த்துக்கங்க, பிணம் வந்து இதை தொடலை, இது நம்ம போய்கிட்டு இருக்கிற பாதையில் நம்ம தான் அதை டச் பண்ணுறோம். உண்மையா இல்லையா? அப்படி தான் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு தான் தீட்டு. அப்போ இந்த தீட்டு காரியங்களை காண்பிக்கிற இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தீட்டுப்பட்டவர்களாகவே என் சமூகத்தில் உட்காந்துருக்காங்க, பலியெல்லாம் செலுத்துகிறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் தீட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது. தாவீது 3வது என்ன உணர்ந்தார் தெரியுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதாவது தாவீது பாவம் செஞ்ச உடனேலாம் நாத்தான் வந்து பேசலை, குழந்தையே பிறந்துச்சு. அப்போ எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? இன்னைக்கு தப்பு பண்ணி நாளைக்கே குழந்தை போட்டாங்க இல்லை, ஏறக்குறைய 9-10 மாதம் ஆயிருக்குமா இருக்காதா? குறைஞ்சது 9 மாதமா வைங்களேன். அதுக்காக என்கிட்ட கேட்காதீங்க குறை மாதத்தில் பெற்றிருப்பாங்களான்னு கேட்டுறாங்க, எனக்கு சொல்ல தெரியாது. குறைஞ்சது 9 மாதம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 9 மாதமும் தாவீதுடைய வாழ்க்கையில் கம்ப்ளீட்டாக நடிப்பு தான், டிசிமுலேஷன், டிஸ்கைஸ். ஒரு பக்தி, தேவ பக்திக்குரிய வேஷத்தை தரித்து கொண்டார். அதனால தான் அவருக்கு தெரிஞ்சிட்டு, நீர் பலியை விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதில்லை. இப்போ நீங்கள் கேட்குறது என்னது தெரியுமா? அதுக்காக பலி செலுத்தக்கூடாதுன்னு அந்த காலத்தில் கிடையாது. கடைசி முடிக்கும்போது சொல்லிட்டாரு, காளைகளை பலிபடுத்தி காளைகளை பலிடுவான்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன வெளிச்சம் அவருக்கு கிடைச்சதுன்னா, இந்த நடிப்பான வாழ்க்கை எனக்குள்ளே இருக்கக்கூடாது. தீட்டு வந்து வெளியில் தெரியாது. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் அவர் கேட்காரு, இப்படி படும்போது தீட்டுப்படுமான்னு. ஜனங்கள் அப்படியே தான் இருக்காங்க, தங்களை தீட்டுப்படுத்திக்கிட்டு வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க. 2 சாமுவேல் 11வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்களேன். எடுத்தவங்க வாசிங்க. 2 சாமுவேல் 11வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால். தாவீது செய்த இந்த காரியம் எப்படி இருந்தது? பொல்லாததாய் இருந்தது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, தப்பு செஞ்ச உடனே தாவீதுக்கு உடனே நாத்தன் அனுப்புனாரா? இல்லை, வசனத்தை தெளிவாக பிடிச்சிக்கங்க. அதுதான் சொல்கிறேன், என்னை தீட்டுப்பட்ட வாழ்க்கை தெளிவாக காமிக்கணும். ஃபுல்லாக நடிப்பை பாருங்க. அதனால தான் அவர் வாஞ்சிக்கிறார், ஈசோப்பு வாஞ்சிக்கிறார். அப்போ எதுக்காகன்னா நல்லா கவனிங்க. இப்போ சொல்கிறாரு, ஒரு குமாரனையும் பெற்றுட்டாலாம். உடனே அடுத்தடுத்து இருக்குன்னு உடனே உடனே நினச்சிடாங்க, இந்த மனைவியை சத்தாச்சு உடனே அடுத்து பிள்ளையும் பெற்றாச்சுன்னா அது கிடையாது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த வானத்துலேருந்து பிள்ளை வருது, அதுக்கு 8 அல்லது 9 மாதம் ஆகும். அப்போ 8-9 மாதம் வரைக்கும் மாய்மாலமான வாழ்க்கை, பாவம் உணர்த்தப்படாத வாழ்க்கை, அருவருப்பான தீட்டுள்ள வாழ்க்கை. நல்லா பாருங்க, தீட்டுள்ளவனாகவே ஆண்டவர் சமூகத்துக்கும் போயிட்டு வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி தன்னை பக்தி உள்ளவனாக ஒரு நாளைக்கு 7 தடவை தேவனை துதிக்கிறது போல நீ இப்படிப்பட்ட வாழ்க்கை மாற வேண்டும்.
அதனால தான் ஈசோப்பை கொண்டு வர்றாரு. தீட்டு தெரியாது. அன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, தீட்டு உள்ளது யாருக்கு தெரியும்? ஸ்திரீகளுக்குள்ள தீட்டு யாருக்கு தெரியும்? புருஷருக்குள்ள தீட்டு யாருக்கு தெரியும்? சொன்னதான் தெரியும். இவளே சொல்றா பாருங்க, ராகேலே சொல்ற, தன் தகப்பன் அவனுடைய சொரூபங்கள் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான் லாபான். ராகேலுடைய கூடாரத்துக்குள்ள உள்ள வரும்போது அவ கம்முன்னு சொரூபங்களை உள்ள போட்டு உட்காந்துட்டா. உட்காந்து என்ன சொல்றா? ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டா. வழிபாடா சொல்ற, உனக்கு வழியிலே பாடு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. எப்பிராத்தாவுக்கு கொஞ்ச தூரம் இருக்கும் போதே அவ கதை முடிஞ்சு. தாவீது பட்சப்பட்டுக்கு உட்பட்ட பிற்பாடு பிள்ளையும் பிறந்துட்டு. அப்பதான் பாருங்க வந்து என்ன சொல்ற தெரியுமா? நீங்க 14ஆம் வசனத்தை பாருங்க, 14-15 பாருங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 14 பாருங்க. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்கு நீ காரணமாய் இருந்தபடியினால், பாருங்க வசனத்திலிருந்து பேசிக்கிட்டே தான் வர்றாரு. உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்போ பிள்ளை, நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு எளிமையான கேள்வி கேட்க, பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு நாத்தன் வந்தாரா அல்லது பிறக்கிறதுக்கு முன்னால் வந்தாரா? சொல்லுங்க. பிறந்ததுக்கு அப்புறம் தான். அப்போ நீங்கள் யோசிக்கீங்களா? தீட்டுப்பட்ட வாழ்க்கையோட ஒரு நாடகம் ஆடுகிற ஆண்டவர்கள் இருக்கிறது போல ஒரு போர்வையை வைத்துக்கொண்டு அவனும் நடிச்சு, பிரியமானவர்களே, அவனும் எவ்வளோ நடிச்சு பார்க்கான். 7-8 மாதம் 8-9 மாசமா நடிச்சு பார்க்கான். 10வது மாதம் ஆயிட்டு, பிள்ளையும் பிறந்துட்டு. அப்பவும் என்ன செய்யறான்? ஒரு விதமான நாடகத்தோடு தான் இருக்கான். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்கிற அறிக்கையே கிடையாது. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. அதனாலதான் சத்தியத்தை நம்ம அறிய வேண்டியது இருக்கு. இதுக்கு மத்தியில தான் தாவீது சொல்றார், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். அப்ப ஈசோப் எதுக்காக பயன்படுத்தப்பட்டா? தீட்டுப்பட்டது வெளியே தெரியாது. அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கும், அது ஆசாரின்ட்டு கொண்டு வந்து அவங்க காமிப்பாங்க. தீட்டுப்பட்டிருக்குங்கிறத ஆசாரியனுக்கு சொன்னாதான் தெரியும். இல்லைன்னா தீட்டுப்பட்டிருக்கிறது அந்த காலத்துல என்ன செய்யாது? தெரியாது. இப்ப நான் என் கை வந்து இதுல லேசப்படுது, தீட்டுப்பட்டு இப்ப யாரும் பார்க்கல, தீட்டுப்பட்டுட்டு யாருக்கா தெரியுமா? தெரியாது. அப்ப அன்னைக்கு தீட்டுப்பட்ட வாழ்க்கை மாற்றப்பட வேண்டுமேயானால், தீட்டு நீங்க வேண்டுமேயானால் இந்த ஈசோப்பு பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிற அவசியம் இருந்தது, கட்டாயம் இருந்தது. ஆகவேதான் தாவீது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், மாய்மால வாழ்க்கைக்கு முடிவு. முதல்ல பார்த்தோம், மிகப்பெரிய அழிவுக்கு தப்புவிக்கப்படுவதற்கு இந்த ஈசோப்பு பயன்படுத்தப்பட்டது. இரண்டாவது பார்க்கிறோம், பரிசுத்த நகரத்துக்குள்ளாக, பாளையத்துக்குள்ளாக தேவ ஜனங்களோடு இணைந்து விடுவதற்கு, தேவனை அனுபவிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு. பாளையத்துக்கு உள்ள வரலன்னா தேவ சத்தம் கேட்காது. அப்ப தேவனுக்கும் நமக்கு இடையில இருக்கிற உறவு, தேவ பிள்ளைகளுக்கும் நமக்கு இடையில இருக்கிற உறவு, சபை கூடி வருதல், இதற்காக இந்த ஈசோப்பை அவர் வாஞ்சிக்கிறார். ஏன்னா உள்ள அங்கீகரிப்பதற்காக. ஏதோ பாவம் செஞ்சுட்டு நம்ம அழுப்பிக்கிட்டே வாழ்றேங்கிறது இருக்கக்கூடாது. உடனடியே சரி செய்து நான் அடுத்த கட்ட நிலவரத்துக்கு எங்க வந்துடணும்? பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துக்கு வந்துடணும். பரிசுத்தராகிய தேவனோடு நான் முதலாவது ஐக்கியப்படணும். இரண்டாவது தேவ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்துக்கு முதலிடம் கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து நான் உள்ளே நான் வந்து என் வாழ்க்கையை நான் சரி செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவது கடைசியாய் பார்க்கிறோம், தீட்டுப்பட்டவன் சுத்திகரிக்கப்படுவதற்காக இந்த ஈசோப்பை பயன்படுத்துறாங்க. அந்த தீட்டு எப்படின்னு கேட்டா வெளியே தெரியாது, சும்மா லேசா டச் பண்ணிட்டு வந்துடும். ஆனா அந்த தீட்டை பார்த்தீங்களா? தாவீதுக்குள்ள அந்த தீட்டு இருந்துச்சு. எப்படி நடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு பார்த்தீங்களா? அதனாலதான் அவர் சொன்னார், தீட்டுப்பட்டு போன அந்த நாட்கள், ஆகாய நாட்கள்ல வாழ்ந்த ஜனங்களை காண்பித்து கொடுக்கும் போது, தீட்டுப்பட்டு போனார்களே அவர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? எல்லா தீட்டையும் செஞ்சுட்டு, தீட்டுக்கு இடம் கொடுத்துட்டு, தீட்டுப்பட்டவர்களாய் இருந்து கொண்டு என் சமூகத்துல வந்து உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வந்து பலி செலுத்துறாங்க, அது செய்யறாங்க, இது செய்யறாங்க. தாவீது எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு இருக்காரு. எத்தனை மாசத்துக்கு சொல்லுங்க? குறைஞ்சது 9 மாசங்களுக்கு. 10ஆம் மாசம் சேர்த்துட வேண்டியதான். ஏன்னா பிள்ளையும் பிறந்தாச்சு. அப்புறம் தான் நான் இந்த காரியம் கர்த்தருக்கு ஒரு பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தவன தான் யார் அனுப்பிட்டாரு? நாத்தான் அனுப்புறாரு. அப்ப அது வரைக்கும் மயிலே இறகு போடுற மாதிரி தெரியல, இவன் திருந்துற மாதிரி தெரியல. பாத்தீங்களா? அப்ப தாவீது எதை உணர்றாருன்னா, ஐயோ நான் தீட்டுப்பட்டு இருக்கிற ஒருவருக்கும் தெரியாது, தீட்டுப்பட்டது எனக்கு ஒருவருக்கு தெரியாது, சிம்சனுடைய பெற்றோருக்கு தெரியாது. எங்கேயோ காட்டுல இருந்து தேன் வருது நினைச்சிட்டு இருக்காங்க. சிங்கத்தின் உடலை தொட்டாங்கிறது கண்டுபிடிக்க முடிஞ்சது அவங்களுக்கு? இல்ல, அவனுக்கு சிம்டம் தெரியுது. நீ சிங்கத்து உடலை தொட்டிருக்க, சிங்க முடியல ஒட்டி இருக்கு, அப்படி ஏதாவது தெரியுதா? சொன்னாங்களா? ஒண்ணுமே தெரியாது. இவன் சொல்லாது இருந்தான் போய் போட்டிருக்கு. தன் தாய் தகப்பனுக்கு அதை அறிவிக்கவில்லை.
சிங்கத்தின் உடலிருந்து இந்த தேனை எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி அறிவிக்கவில்லை. அப்போ சொல்லாத வரைக்கும் தீட்டு என்ன செய்யாது, வெளியே தெரியாது. மறைமுகமான வாழ்க்கை, மறைவான வாழ்க்கை, அந்தரங்கத்திலே தீட்டுப்பட்ட வாழ்க்கை. அதனாலதான் பிரியமானவர்களே, நீங்க ஏன் இதெல்லாம் சொல்லும் போது கஷ்டமா இருக்கும். செல்வியை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதான் பைத்தியமா இருக்கிறதா. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. இந்த சத்தியத்தை நம்ம உணர வேண்டும் பிரியமானவர்களே. அதனாலதான் அந்தரங்க பாவத்தையும் நம்ம வெளியாண்டு கொண்டு வருவார். மோசைக்கு ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. அதனாலதான் சங்கீதம் 90 சங்கீதம் 8 சொல்றாரு, எங்கள் அக்கிரமங்கள் உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களையும் உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். அந்தரங்க பாவங்கள் ஒண்ணுமே கிடையாது, அவருடைய முகத்தின் வெட்ட வெளிச்சத்துல இருக்கு. சிலவங்க கணவனோ மனைவியோ 2 பேர் தனியா பேசும்போது நல்லா பேசிக்கிடுவாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனா மறைமுகமா பார்த்தா எல்லாரையும் சொல்லல, சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அப்படிலாம் இருக்கும். பொதுவா சொல்றேன், கணவனுக்கு தெரியாம மனைவி, மனைவிக்கு தெரியாம கணவன் சொல்லி மறைமுகமா பல தவறுகளை செய்கிறவர்களாய் காணப்படுகிறது இந்த சமுதாயத்தில் உள்ள வழக்கம். அதனாலதான் பிரியமானவர்களே, நம்ம 20 பேரோ 30 பேரோ பரிசுத்தமா வாழ்ந்து தீட்டுப்படாதவர்களாய் காணப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால இந்த ஈசோப்பின் மகத்துவத்தை அறிந்து கொண்ட நாம் உண்மையாவே ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க போறோம். என்ன கேட்க போறோம்? ஈசோப்பை குறித்து இல்ல, எதை கேட்க போறோம்? ஆமா, அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்படுகிறதுனால, அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் நானும் சுத்திகரிக்கப்படுகிறதனுடைய மேன்மையிலே நீங்கள் நானும் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்தீங்களா? கொடிய மரண தண்டனைக்கு நாம் தப்பு வைக்கப்படுகிறோம், சங்காரத்துக்கு தப்பு வைக்கப்படுகிறோம். 2வது பாருங்க, தேவனற்ற நிலைமைக்கு தப்பு வைக்கப்படுகிறோம். தேவன் இல்லாத, தேவனோடு உறவாடாத வாழ்க்கைக்கு நாம் தப்பு வைக்கப்படுகிறோம். தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு உறவு உண்டாகிறது. முதல்ல ஜீவன் உண்டாகிறது, 2வது உறவு உண்டாகிறது, 3வது பாருங்க மாய்மாலமான வாழ்க்கை மறைந்து போகிறது. அதுதான் தாவீது ஏங்குகிறார், ஈசோப்பினால் என்னை சுத்திகரிச்சிருங்க. ஏன்னா அவருடைய தவறு மூலமா உணர்றாரு, ஐயோ நான் செய்த தவறுனால அந்த தவறை நான் எவ்வளவு நாள் மறைச்சு வச்சுக்கிட்டே இருந்துட்டேன். 1 நாளா 2 நாளா 1 மாசமா 2 மாசமா எத்தனை மாசம், ஏறக்குறைய 9-10 மாதங்களா அப்படியே இருதயத்தை கடினப்படுத்தியே வாழ்ந்துட்டார், யாருக்கும் தெரியாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நடைகளை தேவன் சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு அசைவும் அவருக்கு தெரியும். நம்ம யாரை பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோம், யார்கிட்ட பேசுறோம், எப்படி பேசுறோம், நம்முடைய ஒவ்வொரு அந்தரங்கமும் யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். நம்ம ஜெபம் பண்ண போறோம், இருக்க இடத்துல நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எபிரேயர் 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறது போல, தகப்பனே, சகலமும் உடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே. பரலோகத்தின் தேவனே, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த ஈசோப்பின் மகத்துவங்களை நாங்கள் சற்று நேரம் ஆராய்ந்து பார்க்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. உண்மையாவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட அந்த ஈசோப்பானது புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளம். நீர் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாய் எவ்வளவு பெரிய அழிவுக்கு எங்களை தப்பு வைக்கிறீர். உமக்கும் எங்களுக்கு இடையில இருந்த அந்த பிளவு எல்லாம் மாறுகிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 14 நாங்கள் வாசிக்கும் போது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிறிஸ்துவுக்கு சமீபமானீர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமாண்டவரே, புறம்பே இருந்தோம், தூரமாய் இருந்தோம், ஐக்கியம் இல்லாதவர்களாய் இருந்தோம். ஈசோப்புக்கு அடையாளமாய் உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. மக்கு சமீபத்துக் கொண்டு வந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த மகத்துவமான சத்தியங்களுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தீட்டுப்பட்ட வாழ்க்கை எலியா யாருக்கு தெரியாது சொல்லி எவ்வளோ காலம் மூடி மறைச்சிடலான்னு சொல்லி பிள்ளையும் பெற்றதுக்கு பிறகு அப்படியே இதெல்லாம் மறைஞ்சிரும், யாருக்கு தெரியாது, இப்படியே மூடிடலாம் நினைச்ச தாவீத நீர் கண்டிக்கும்படிக்கு நாத்தானை அனுப்பினீரே. அவருடைய பாவங்களை உணர்த்து வைக்கும்படிக்கு நாத்தான் அனுப்பினீர். ஆமாண்டவரே, 9-10 மாதங்களாய் எங்களுடைய வாழ்க்கை எப்படி எங்களுக்கு தெரியாது. 2 வாரமோ 5 வாரமோ
அல்லது 1-2 மாதங்களோ வெளியில பார்வைக்கு பரிசுத்தவான்களை பரிசுத்தவாட்டிகளைப் போல நடித்துக் கொண்டு உள்ளேயோ அலங்கோல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போமே, ஆனால் எவ்வளவு பயங்கர பாவம், எவ்வளவு பெரிய கொடிய ஆக்கினை. ஒரு விஷயம் எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திருங்க ஆண்டவரே. தாவீது ஈசோப்புக்காக ஏங்கினாரே, அந்த ஏக்கத்தினுடைய வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிற மகத்துவம் நிறைந்த உம்முடைய சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யூதாசை போல உள்ளே ஒண்ணு வெளியே ஒண்ணு என்று சொல்லி வெளியே பார்த்தால் இயேசுவோடு கூட இயேசுவோட சீசரோடு கூட ஐக்கியம், உள்ளான வாழ்க்கையை அந்தரங்க வாழ்க்கையை பார்த்தா பரிசேயரோடு ஒரு ஐக்கியம். இது ரொம்ப நாளா நீடிக்கல. 4 கொண்டு செத்தான். அவன் தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து அவன் குடல் எல்லாம் சரிந்து போயிற்று என்று சொல்லி அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோமே. அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து நீங்க வழிநடத்துங்க. கேட்ட சத்தியங்களை விட்டு விலகாதபடி தொடர்ந்து உம்முடைய இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்திலே நிலைத்திருந்து தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. அதிக பிரயாசத்தோடு இந்த ஊழியத்துல ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்துகிற அருமையான சாரண சமாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் கட்டளையிடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.